ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா கைன்மாஸ்டரில் எப்படி தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கைன்மாஸ்டரில் தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதுக்கான அப்ளிகேஷன் ஏபிகே எடிட்டர் ப்ரோ, அதோட அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது என்னென்னா கைன்மாஸ்டரில் எடிட்டிங் பண்ணும்போது நம்ம ஒரு பேக்ரவுண்ட் போட்டு எடிட்டிங் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்ன்ற டைப்பிங் அடிச்சுக்கிறேன். டைப் அடிச்சு இப்போ சைடில் கலர் கொடுத்துக்கிறேன், பேக்ரவுண்ட் கலரு கொடுத்துட்டு இப்போது சைஸ் பண்ணிவிட்டு சைடில் ஃபாண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் நிறையா இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஃபாண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி இருந்தாலும் தமிழ் ஃபாண்ட் மாறாது. இப்போ தமிழ் ஃபாண்ட்டை மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிகே எடிட்டர் அப்படின்ற அப்ளிகேஷன் போயிட்டு செலக்ட் ஆப், அதாவது செலக்ட் அண்ட் ஆப்கே ஃபைல், செலக்ட் ஆப்கே ஃப்ரம் ஆப்னு போட்டிருக்கு, அந்த ரெண்டாவது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த கைன்மாஸ்டர் எங்கே வச்சிங்களோ அதை கிளிக் பண்ணி கைன்மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் எடிட் அப்படின்னு போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது அசட்ஸ்னு போட்டிருக்கோம், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் உள்ள ஃபாண்ட்டு தான் போட்டிருப்பாங்க. இப்போது நீங்கள் தமிழ் ஃபாண்ட் எந்த ஃபைலில் வச்சுருப்பீங்களோ அந்த ஃபைலில் வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அதை கம்ப்ரஸ் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃபைலில் சைடில் பார்த்தீங்கன்னா பென்சில் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த பென்சிலில் கிளிக் பண்ணி அதில் டிடிஎஃப்னு போட்டிருக்கோம். இப்போ டிடிஎஃப்னு போட்டிருந்தா தான் சேஞ்ச் ஆகும், கன்வெர்ட் ஆகும். இப்போ டிடிஎஃப் இல்லையா, டிடிஎஃப் இல்லைன்னா ஃபைலில் போய்ட்டு நீங்கள் டிடிஎஃப்னு போய்ட்டு ரீநேம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த மாதிரி உள்ள தமிழ் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கிங் ஆகும், கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இந்த மாதிரி வந்தோடனே கீழே ரிமூவ் இன்ஸ்டால் க்ளோஸ்ன்னு இருக்கும், அதில் கீழே போய் ரிமூவ்னு கொடுத்துவோங்க. ரிமூவ் கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணால் தான் உள்ளே போய் பேக்கப் ஆகி அந்த தமிழ் ஃபாண்ட் உள்ளே ப்ளே ஆகும். இப்போது இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துவோங்க. அலோவ் கொடுத்து இப்போது ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போது மறுபடியும் அதே மாதிரி உள்ள பேக்ரவுண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிளிக் பண்ணி புதுசாக தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ விளையாட்டு அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இப்போ பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஷேடோவை ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா தமிழ் ஃபாண்ட் நல்லா தெரியும். ஃபாண்ட்டில் போய்ட்டு லாட்டின் இருக்கும், ஆண்ட்ராய்டு லாட்டின் அதர் இருக்கும், அதில் லாட்டின் போய்க்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போது மாறிடுச்சான்னு பார்ப்போம். மாறியிருக்கு. ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. எல்லாமே மாறியிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஷாப்பிங் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க, அதாவது கம்மியாக லோ பட்ஜெட்டில் ஷாப்பிங் பண்ண நினைக்கிறவங்க, இந்த கீழே டிஸ்பிளே லிங்க் கொடுத்துருக்கேன், வேண்டுறவங்க கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஹெட்ஃபோன், மொபைலோட கவர்ஸ் அண்டு பேகு, ட்ராக் எல்லாமே ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிவரி தான். அதே போல் உங்களுக்கு ஒரு பொருள் பிடிக்கல அப்படின்னா பார்த்து அந்த இடத்துலேயே பார்த்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான ரேட்டில் விற்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கீங்க, கிளிக் பண்ணி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க.